ஆக்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கும் நிக்கோலஸ் அவர்களுக்குமே வந்து நாளைக்கு கல்யாணம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வந்து நம்மளோட தாய்லாண்டில் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்காக நம்ம சரத்குமார் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்விடேஷன்ஸ் வைக்கும் போதே ஒரு ஃபோட்டோயுமே வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வருவாங்கல்ல, இப்போ தாய்லாந்து வரைக்கும் எல்லாரும் கிளம்பி வராங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைவேட்டாக இது இல்லாமல் அவங்க எல்லாமே பப்ளிக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு தீவு மாதிரி வந்து நமக்கு பர்சனலாக இருக்கணும். ஸோ அந்த தீவுக்குள்ளே தான் நம்ம பொண்ணோட மேரேஜ் நடக்கணும். ஸோ அதில் செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க பர்சனலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ அதனால் ஒரு தனி தீவையே நம்மளோட தாய்லாண்டில் வந்து வாங்கியிருக்காங்க இந்த மேரேஜுக்காக மட்டுமே அப்படின்றது பெரிய ஷாக்கிங் கொடுக்குது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள் மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருக்கும் சொல்லாமல் பண்ணிட்டாங்க ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் பட் மேரேஜ் செம்ம கிராண்டாக இருக்க போது வெளிநாட்டில் தான் இருக்க போது, துபாயாக இருக்குமோ இல்லை சிங்கப்பூராக இருக்குமோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை தாய்லாந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேப்பா, தாய்லாண்டும் நல்ல கண்ட்ரி தான், நடத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் போக ஆரம்பிச்சது. அதாவது சூப்பர் ஸ்டார்லேருந்து நம்மளோட அல்லு அர்ஜுன்லேருந்து எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் போக ஆரம்பிச்சது. ரீசெண்டாக ஐஸ்வர்யாவுக்கு கூட இன்விடேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ இவங்க எல்லாருமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், இவங்கலாம் ஹை கிளாஸ் செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவை. எல்லாருமே வந்து அப்படியே திறந்தா மாதிரி வந்து எல்லாருமே வச்சு பண்ணிட்டு முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக வந்து தனி தீவை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு தீவை வாங்குறது அப்படின்றதுலாம் வந்து நடக்காத காரியம். ஏன் அப்படின்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இந்த கல்யாணத்துக்காக. ஏன்னா வந்து நம்மளால வந்து ஒரு மண்டபத்தையே வாங்க முடியாது. அவர் வந்து ஒரு தீவையே வந்து அவங்க பொண்ணுக்காக வாங்கி அதில் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ மேரேஜுமே வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கான டெக்கரேஷன்ஸ்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ கேட்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ தன்னோட பொண்ணோட மேரேஜ் இவ்வளோ வந்து கிராண்டாக பண்ணணும் அப்படின்றனால பல லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காரு. எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா தீவை வாங்கி அதில் மேரேஜ் பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறதுலாம் வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் எல்லாமே பாராட்டிட்டு இருக்காங்க இணையதளத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா கொங்காரா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூர்யா சார், இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் தான் சூரியரை போட்டு வந்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நெக்ஸ்ட் வந்து இவங்களோட காம்போ எப்போ வரப்போகுதுன்னும் போது அடுத்த படமே சுதா கொங்காரா வச்சுக்கிட்டு நம்ம வந்து சூர்யா சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. பட் சூர்யா சார் கம்ப்ளீட்டாக வந்து நோ சொல்லிட்டு இருக்காராம் இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் புறநானூறு படத்தில் வந்து ரிலீஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தில் நடிக்க வருவேன், அடுத்த படத்தையும் ரிலீஸ் பண்ண ஒத்துப்பேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நோ தான் சொல்லிட்டு இருக்கிறாராம். இதை கேட்டு சுதா கொங்காரா ரொம்ப டென்ஷன் ஆனதாகவும் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதையை வந்து பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்ட்ரலாக அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து வேறு யாராவது ஹீரோ தேடிட்டு இருக்கிறதுனால தனுஷ் சார் மேபி வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.